ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் சௌமா கௌதம் ராஜன். உங்களுடைய யோசி அமைப்பின் சார்பாக அண்ணன்கள் காட்டும் வழி அப்படிங்கிற ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பேசிக்காக என்ன டாபிக் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, லைக் ஹவு டு பில்ட் ஆர் ஐடென்டிஃபை யுவர் க்ரியேட்டிவிட்டி. அப்படின்ற பேசிஸில் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுதான் சரின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் லைஃபுக்கு செட் ஆனால், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணுச்சு, தெரிஞ்சதுன்னா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹவு டு பில்ட் யுவர் க்ரியேட்டிவிட்டி ஆர் ஐடென்டிஃபை யுவர் க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற டாபிக் சார்பாக பேச போகிறோம். பொதுவாக க்ரியேட்டிவிட்டினா என்ன? என்னை பொறுத்தவரை அது ஒரு ஸ்பார்க். ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம், அது நேச்சராக இருக்கலாம், நம் வாழ்க்கையில் நடக்கும் ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த தருணத்தில் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஈர்ப்பு அந்த இது மேலே கிடைக்கும். அதை நம்ம அந்த ஸ்பார்க்கை நம்ம அப்படியே டெவலப் பண்ணோன்னா அது இன்னொரு பை ப்ராடக்டாக வரும். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆர்ட்டில், அது ஒரு ஓவியமாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், புகைப்படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்றை தழுவி இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அது நிச்சயம் நமக்கு கிடைக்காது. அந்த இன்ஸ்பிரேஷன் ஏற்கனவே ஒரு படமாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், இல்லை நம்ம யதார்த்தமான வாழ்க்கை சூழலில் நடக்கிற ஒரு சம்பவமோ, பார்க்கும் காட்சியோ, இல்லை ஏதோ ஒன்றாக இருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பார்க். ஒரு நல்ல திரைப்படமோ, இல்லை ஒரு நல்ல ஒரு புத்தகமோ, இல்லை ஒரு நல்ல ஒரு திரைக்கதையோ, ஒரு நாவலோ, அது உங்களை நீங்கள் படித்த பிறகோ, அதை நீங்கள் உள்ளார்ந்து ரசித்து அனுபவித்த பிறகு அது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கத்தை நிகழ்த்தும். அப்படி ஒரு தாக்கத்தை நிகழ்த்தினா அது உண்மையிலே ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். அந்த தாக்கத்தை என்ன ஆர்டிஸ்ட், கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது உள்ளுக்குள்ளே போய் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுவோம், நம்மளை ஏதோ ஒன்று பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு அது கொண்டு செல்லும். அந்த விஷயம் நமக்குள்ளே ஊறி அது சில வருடம் எடுக்கலாம், பல மாதம் எடுக்கலாம், சில நாட்களே கூட எடுக்கலாம். அது நம்மளே தாண்டி அது வெளியே வரும். அது எப்படி வருது, ஏன் வருது, இதெல்லாம் நமக்கே தெரியாது. பட் அது ஒரு விஷயம் நம்மளை தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இப்படி தான் ஒரு 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 புதுசாக ஒரு 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 ப்ராடக்ட் உருவாகிறதுக்கான ஒரு ஸ்பார்க், ஒரு ஓப்பனிங். அந்த ஸ்பார்க்கோடு நம்ம வேறு பல விஷயங்கள் இணையும் போது, நம்ம அதோடவே ட்ராவல் ஆகும்போது, அதுக்கான சூழல் அமைப்பு, அது நம்ம பிரெயின்குள்ளேயே ஓடும்போது, பல விஷயங்கள் சேர்ந்து சில விஷயம் கழிஞ்சு அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு இதாக இருக்கும். அது ஒரு ட்ராவல் ஜேர்னின்னே சொல்லலாம். அந்த ஒரு ஐடியா, அந்த ஸ்பார்க்கோடு நம்ம பண்ணுற ஒரு ஜேர்னி. அது கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்லேருந்து ஒரு எஸ்கேபிசமாக கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ஒரு எஸ்கேபிசம் தான். இந்த ரியல் வேர்ல்ட்லேருந்து நம்ம ஒரு ஆர்ட் படைக்கிறதுங்கிறதே ஒரு எஸ்கேபிசம் தான். அந்த பை ப்ராடக்டோட அந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப ஒரு அலாதியானது. அதில் பல நேரங்களில் சோதனையாக இருக்கும். அது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். பல நேரங்களில் அது ஒரு இன்பத்தை கொடுக்கும். அது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸை நமக்கு கொடுக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஆள் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அது நமக்கு பிரதிபலிக்கும். அந்த ஒரு விஷயம் மூலிமா. அது மாதிரி தான் விஷயம். என்னை பற்றி நான் என்னை பற்றி ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கல. என் பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் சினிமா துறையில் ஒரு 10 ஆண்டு காலமாக பேசிக்காக சினிமாட்டோகிராஃபி சைடில் அதிகம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சினிமாட்டோகிராஃபராக.
அதை தாண்டி டைரக்ஷன் சைடில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கதை விவாதங்கள் நிறையா பங்கேற்றிருக்கேன். ஸோ என்னை வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக குறுக்கிக்கிறத விட ஒரு சினிமா ஒரு 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 ஆர்டிஸ்ட்டாக என்னை நான் வந்து சொல்லிக்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதே மாதிரி இப்படி தான்னு எதுவுமே இல்லை ஒரு ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அதை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சப்கான்ஷியஸில் உள்ள ஒரு விஷயமும் நம்ம பார்க்குற அந்த விஷயமும் சேர்ந்து நம்ம புரிஞ்சிக்கிற இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பல நேரங்களில் கவிதை எழுதும்போதோ கதை எழுதும்போதோ ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்குள்ளே இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, நமக்குள்ளே இது இருக்குன்னு எனக்கே பல ஆச்சரியமாக இருந்திருக்கு. அந்த அந்த பை ப்ராடக்ட் வரும்போதோ நமக்கு என்ன நான் புரிஞ்சிக்க அது ஒரு மிகப்பெரிய வழின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் இருக்கார், ஆண்ட்ரை டர்காவ்ஸ்கின்னு சொல்லிட்டு, ரஷ்யன். ஸோ அவர் வந்து ஆர்ட்டை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து சொல்கிறார். ஆர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு எஸ்கேபிசம் டு டைம். நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது வந்து இதில் வந்து ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம்ன்ற தியரி இதெல்லாம் வந்து அவருடைய நேர்காணல்களில் வந்து நிறையவே சொல்லியிருக்காரு அதை பற்றி. இப்போ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்க்க போகிறீங்க ஒரு தேட்டரில் அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அது வந்து எப்படி அந்த 3 மணி நேரம் போச்சு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நேரம் உங்களுக்கு வந்து டைம் வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ அதே நேரம் நமக்கு போராக ஒரு பிடிக்காத ஒரு படம் ரொம்ப ட்ராகியாக இருக்குங்க, அந்த 3 மணி நேரம் படம் வந்து உங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரமாக தோணும். உங்களால் ரொம்ப பார்க்கவே முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆர்ட்டுன்ற விஷயம் வந்து டைமுக்கு வந்து அதுக்கு வந்து விதிமுறைகளே இல்லை. டைமும் வந்து பெண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ நான் பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், இப்போ நீங்கள் திரைத்துறையோ நாவல் எழுத வரீங்களோ எதுனாலும் வந்து நிறையா புத்தகங்கள் படிங்க, நிறையா புகைப்படங்கள் பாருங்கள், நிறையா மாஸ்டர்ஸோட கிளாசிக் புக்ஸ் நிறையா படிங்க, கிளாசிக் ஆர்ட்டு பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், நிறையா கிளாசிக் ஃபிலிம்ஸ் பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஏன் கிளாசிக்காக இருக்குன்னா, அந்த கிளாசிக்லேருந்து பல ப்ராடக்ட் உருவாகிருக்கு. பல வருஷமாக அதை திரும்ப மறுவாசிப்பு பண்ணும்போது ஒரு 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 இலக்கியம் வந்து கிளாசிக்காக வந்து தென்படுது. அதே மாதிரி ஒரு 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 கிளாசிக்கான ஒரு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பல பெர்செப்ஷன் வந்து ஒவ்வொருத்தர் படிக்கும்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு 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 இன்ஃபினிட்டி டைப் ஆஃப் பெர்செப்ஷன். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்களுடைய வாழ்நாள் அனுபவங்கள், கேட்ட விஷயங்கள் இதுபடி வந்து ஒவ்வொரு பார்க்கும் உலகமும் எல்லாமே வந்து மாறுபடும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பெர்செப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான். ஸோ அதே மாதிரி வந்து என்னை கேட்டால் வந்து நம்ம ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒரு கதையெல்லாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரில. இட் ஷுட் கம் நேச்சுரலி. அந்த ஸ்பார்க் நமக்கு நேச்சுரலாக வரும்போது, நம்ம நேச்சுரலாகவே வந்து அதை நோக்கி பயணம் பண்ணும்போது அதுவாகவே வந்து நமக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு இதை வந்து கொண்டு வரும். ஸோ அவ்வளோதான். இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அது ஏன் அந்த ஸ்பார்க் அந்த நேரத்தில் நமக்கு வருதுன்னா, அது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்குள்ளே அது ஒரு சப்கான்ஷியஸில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ அந்த தாக்கத்தின் வெளிப்பாடாக வந்து அந்த ஆர்ட் வந்து நமக்குள்ளே வந்து மேலும் மேலும் உள்ள ட்ராவல் ஆகி ஒரு புதிய ஒரு படைப்பை கொண்டு வரும். ஸோ அதை நிறைய புத்தகங்கள் படிங்க, நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ட்டுக்கு வந்து டைம் லிமிட் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு வரையறையும் கிடையாது. ஸோ அது முழுக்க ஒவ்வொருத்தரை சார்ந்தது. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இப்படி தான் அப்படி தான்லாம் எதுவுமே கிடையாது. அதான் முழுக்க உங்களை சார்ந்தது தான் அது. ஸோ நீங்கள் தான் அந்த டெசிஷன் மேக்கர். இப்போ எப்படி வந்து நமக்கு பசிக்குது ஒரு உணர்வு, இது மாதிரி பல வகையான உணர்வுகள் இருக்கோ, அது மாதிரி இந்த ஒரு கலைநயம் அப்படிங்கிறதும் ஒரு உணர்வு. ஆர்ட் இஸ் ஆல்சோ ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த உணர்வு நமக்குள்ளே பெருக நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கலாம், இன்னும் நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகும், இன்னும் நம்ம ரொம்ப லைட்டாக வாழலாம், ஜாலியாக இருக்கலாம், நம்ம ஒரு வைப்லேயே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோர் ஆஃப் லைக் நான் பேசுகிறத அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அதோட விஷயங்கள் வந்து புரியும். அதே மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படைப்பு உலகத்திலே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து 90% உலகத்தில் பிடிச்ச படமும்
10% பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், 10% பிடிச்ச படமும் 90% பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆர்ட்டில் இது வந்து பெருசு, இது வந்து சின்னது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய இது ஆர்டிஸ்ட் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் தான் சொல்லுவேன். அந்த எதுனாலும் ஆதி மனிதன் வந்து குகையில் வந்து அவனுடைய இதை வந்து சித்திரமாக வந்து கம்யூனிகேட் பண்ண தொடங்கினான். ஸோ அது வந்து அடுத்தடுத்து வந்து அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகி இப்போ இன்றைக்கி வந்து பல மீடியமாக வந்து யூடியூப், ரீசெண்டாக விமியோ, பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சப்கான்ஷியஸாக கம்யூனிகேட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஓவியமாகும். இன்னும் கொஞ்சம் இது சேரும்போது அது யதார்த்தத்தோடைய சேரும்போது அது வேறு ஒரு விஷயமாகும். இது மாதிரி பல மீடியம்ஸாக வந்து அந்த ஒரு பேசிக் நமக்குள்ளே உள்ள ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு படம் பண்ணால் தான் பெரிய ஒரு ஓவியம் வரணும். நீங்கள் காய்கறி நறுக்கும்போது கூட அதில் நீங்கள் ஷேப்பாக நறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதுவுமே ஒரு கலை தான். ஸோ கலைக்கு வந்து அதான் இதுதான் இந்த ஃபீல்டு தான், இந்த மீடியம் தான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று வந்து இந்த ஆர்ட் நீங்கள் பண்ணும்போது அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை தான். நீங்கள் எந்த விதமான எக்ஸ்டீரியர் இது எடுக்காமல் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பயணிக்கிறது வந்து அது ஒரு அருமையான ஒரு அனுபவம் தான். கிட்டத்தட்ட ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு அனுபவம் மாதிரி. இது ஒரு உயர்ந்த ஒரு அனுபவம் தான். ஒரு மனிதனை வந்து இன்னும் மனிதனாக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். ஸோ அது மாதிரி. ஸோ நான் ஏன் இன்றைக்கி தேர்ந்தெடுத்தேன்னா, இது ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி ஈவினிங், இரவுன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் தென் சின்ஸ் நான் ஒரு கேமராமேனுங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஒரு வேறு மாதிரி ஒரு சன்செட் டயத்தில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ போடும்போது. ஸோ இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சர் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நொடிக்கு நொடி மாறுறதை வந்து நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி அதை அனுபவிக்கிறதும் வந்து ஒரு ஒரு ஃபீலிங் தான், ஒரு அனுபவம் தான் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஆர்ட்டை நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா நீங்கள் ரசிக்கணும். அந்த ரசனை உங்களுக்கு வரும்போது தான் அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஆர்ட்டோட ஒரு அடுத்த கட்டம் போகணும். நீங்கள் எடுத்தோன்னே நான் வந்து படைக்கணும், நிறையா படம் பண்ணணும், நிறையா அப்படிங்கிறத விட ரசிக்க கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது ரசிக்க. இந்த இயற்கை சூழல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பௌர்ணமி நிலா, அப்புறம் இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசனைக்குள்ள ஒரு விஷயந்தான். இது மட்டும் இல்லை, இது ரொம்ப பேசிக். இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நேசம் வரும். அது வந்து எல்லாரையுமே நேசிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லா நொடிகளையும் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ வாழ்க்கையை ரொம்ப இன்பமாக்குறது தான் ஆக்சுவலி இந்த கலையே. ஸோ 1008 பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். பல நோபல் சூட்ஸ் இருக்குது ஆக்சுவலி லைஃப்பில். ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, டாக்டர், இன்ஜினியரிங். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஆர்ட்டினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்னென்னா, உங்களை அது நீங்கள் உள்ளே போக 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 உங்களை அது ரொம்ப இனிமையாக்கும், ரொம்ப வளமாக்கும். அந்த மாதிரி நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ நீங்கள் டீப்பாக போக போக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான். ஸோ நான் அட்வைஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட்டு ஜென்ரலி அதுலாம் எதையும் ஒதுக்காதீங்க. எல்லா வாழ்க்கை அனுபவங்களையுமே அனுபவிங்க. நான் வந்து ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்கார், ராஜர் டிக்கன்ஸ்னு சொல்லிட்டு. அவர் வேர்ல்டு லெவலில் டாப் மோஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவருடைய எனக்கு ரொம்ப ஒரு மானசீக குரு மாதிரி. ஸோ அவருடைய இன்டர்வியூஸ்லாம் அதிகம் பார்ப்பேன். ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு படம் தராங்க, ஒரு சீன் தராங்க. இப்போ என்னை வந்து ஒரு கேமரா பண்ண சொல்கிறாங்க, அவரே பண்ண சொல்கிறாங்க. எந்த ஒரு கேமராமேனுக்குமே, எந்த ஒரு கலைஞனுக்குமே அந்த ஒரு செட்டப் இருக்குது. அது வந்து ஒரு பார் செட்டப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு கோவில் செட்டப்பாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு கோவில் ஓகே இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது தான் அந்த இடத்தினுடைய அமைதி, அதுக்குள்ளே நமக்கு ஒரு விஷயம் நம்ம சப்கான்ஷியஸோடு சேர்ந்து உள்ளே ஒன்று இருக்கும். ஸோ அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு இது கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் போங்க, நிறையா பயணம் பண்ணுங்கள். அதுன்னு வாழ்க்கையில் எதையும் ஒதுக்காதீங்க, எல்லாத்தையுமே அனுபவிங்க. நீங்கள் அனுபவிக்க தான் அது உங்களுக்குள்ளே ஒரு இது தரும். சரி, இப்போ வந்து வேற்று கிரகத்தை பற்றிலாம் படம் எடுக்கிறேன், அது எப்படி போயிட்டு வந்தால் எடுத்தாங்க, ஸோ அது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்யூஷன் பேஸ்டு தான். ஸோ அது வந்து ஒரு மிகவும் ஒரு அடர்த்தியான ஒரு கற்பனை தான் அது.
பட் அதுக்குமே நீங்கள் உங்களுடைய மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டு, ஸோ உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்குள்ளே அது உள்ளே ஓடி ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதுதான். ஸோ அது மாதிரி வந்து அதே மாதிரி ஆர்ட்டு ஒரு படம் எந்த இது பண்ணும்போதும் இன்னொருத்தவங்களோடது இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நம்ம தயங்கணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை ஏற்கனவே வந்துருச்சேன்னா ஆமாம் வந்துருச்சு, நம்ம உலகத்தில் சொல்லப்படாத விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதிலிருந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்து அதை அனுபவித்து ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ளே இறங்கி பண்ணும்போது ஒரு மகத்தான ஒரு புது விஷயம் கிடைக்கும். அது நமக்கே நம்மளை வந்து அடையாளம் காட்டும். ஸோ அதனால தான் வந்து அத்தனை ஒரு ஆதி மனிதன் காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஆர்ட் ஏன் சர்வைவல் ஆயிருக்குன்னா இதுதான். இத்தனைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வறுமையில் தான் வாழ்ந்துருக்காங்க, இறந்துருக்காங்க. பட் ஸ்டில் ஏன் வந்து ஆர்ட் இன்னும் ப்ரிவைல் ஆகுதுன்னா அந்த ஒரு அனுபவம் தான். இட்ஸ் மோர் தென் லைக் எ ட்ரக். ஸோ அது வந்து கொஞ்சம் அனுபவித்து தான் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை சொன்னேன். ஸோ அது மாதிரி ஸோ அதான் எல்லா மனிதனுக்குள்ளேயும் க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த ஸ்பார்க்கை நம்ம இது பண்ணி அதோடு நம்ம ட்ராவல் ஆகும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி வெளியே வந்து ஒரு ப்ராடக்டாக வரும். ப்ராடக்ட் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த ப்ராடக்டோடு சேர்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்தோ ஏதோ ஒன்று சொல்லும்போது அது ஒரு சோஷியலி ஒரு தேவைப்படுகிற ஒரு படமாகவோ ப்ராஜெக்டாகவோ வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லோரையும் நேசிங்க, எல்லாத்தையும் ரசிங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா?